பேக்கு போ. அந்த ஜூம் கம்மி பண்ணு. ஃபுல் ஜூமில் இருக்குது. கிட்ட போனால் தெரியுதா நல்லா? பேக்கு தான் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ என்னால் நீங்கள் பார்த்து கொசு தான் 75% வந்து உயிரோடு இருக்கிற கொசு. அதோட 25% மட்டும்தான் ஒரு மயக்க நிலையில் இருக்குது இப்போ இந்த கொசு. ஃபஸ்ட் அந்த கொசுவை பார்த்துட்டீங்க. கொசுவே தெரில. சரி இங்கே பாரு கிட்ட காட்டு. இப்போ அந்த கொசுவோட வலது 2 கால்களும் வந்து துடித்த நிலையில் காணப்படுகிறது. இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளை கடிக்குது பார்த்தீங்களா அந்த கொடுக்க வந்து எப்படி நம்ம தனியாக ஆப்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்றத காட்ட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இது ஒரே ஒரு பிளேடு. இந்த பிளேடோட விலை வந்து ₹1 தான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை ஒரு நார் மூஞ்சியில் ஷேவிங் பண்ண பிளேடு இது. ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ண போகிறேன். இந்த கொசு வந்து பறக்கிற மாதிரி இருக்குது. அதை பறக்க விடாமல் பிடிச்சிட்டேன். எங்கே பிடிச்சிருக்கேன்? அந்த கொடுக்க பிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறத உங்களுக்கு தெரியுதா? இந்த கொசு வந்து மேலே ஏறி இருக்குது. இப்போ இதை பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொசு பிடிச்சி இந்த இடத்துல ஆப்ரேஷன் பிளேட்டில் படுக்க வச்சு இதில் கொடுக்க மட்டும் எடுக்கிறேன். அதுதான் இப்போ இந்த பிளேடில் இருக்கிறது இதுதான் கொடுக்கு. இதை தனியாக இப்படி வைக்கிறேன். அடுத்து வந்து ஒவ்வொரு கால்களையும் வந்து தனித்தனியாக இப்போ துடிக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு காலை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணிட்டேன். தனியாக வந்துடுச்சிங்களா? இப்போது அடுத்த காலையும் இப்படி பிடிச்சி அதையும் எடுத்துட்டேன். இந்த கொசு பார்த்தீங்கன்னா சுமார் இதுக்கு வந்து இளமையான கொசு தான் இது. அப்படி ஒன்றும் வயது முதிர்ந்த கொசுவோ இல்லை நோய் வகைப்பட்ட கொசுவோ கிடையாது. இந்த கொசுவை வந்து இந்த மாதிரி இளமையான கொசு பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்கு ரெக்கை மட்டும்தான் இருக்குது. இப்போ கால்கள் எல்லாமே நல்ல ஒரு சேஃபாக எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ வாங்க பார்ப்போம். அடுத்து வந்து ரெக்கை எடுக்க போகிறோம். ரெக்கை எடுப்போமா? இப்போ இந்த ரெக்கையை வந்து அது உடம்போட ஒட்டி இருக்கு. அதை வரைக்கும் தனியாக ஆப்ரேட் பண்ணிட்டோம். இப்போது அந்த கொசு தனியாக இப்போ அடுத்த ரெக்கையும் தனியாக எடுத்துட்டோம். இப்போ இது வந்து இந்த 2 ரெக்கை இங்கே தெரியுதுங்களா? இங்கே ஒரு ரெக்கை தெரியுது, இது ஒரு ரெக்கை இருக்குது. இது வந்து கொசுவோட ரெக்கைகள். கொசுவோட ரெக்கை பகுதி, இதெல்லாம் கால் பகுதி, இது கொடுக்கு பகுதி. இப்போ இந்த கொசு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்குது. இப்போது இதோடைய வயிற்றை மட்டும் 2ஆக அறுத்து ஆப்ரேஷன் செய்ய போகிறேன். இப்போ இது வந்து கொசுவோட தலைப்பகுதி. கொசுவோட தலைப்பகுதியில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இங்கே வாங்க. இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்ம கொசுவை வந்து முழுமையாக ஸ்டடி பண்ணிட்டோம். அதோடைய ரெக்கை, அதோடைய கால்கள், அதோடைய கொடுக்குகள், அதோடைய மிச்ச உதிரி பாகங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. கொசுவை நல்லபடியாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம ஈயை பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணுவோமா விவர்ஸ்? ஓகே. Now we have seen live telecast of an mosquito operation from VFS Kavaribagam. Next week we will continue this program. Thank you. Bye. And Bharat from Ranipati.